அனைவருக்கும் வணக்கம். அ இது பார்த்திங்கனாக்க எங்கள் வீட்டுக்கும் அடுத்த தெருவுன்னு நினைக்கிறேன் அது அநேகமாக. அங்கே வந்துட்டு ஒரு வீடு கட்டுறதுக்காக பேஸ்மெண்ட்டு போட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு 4, 5 வருஷமாக எனக்கு தெரியும். அது இன்னும் கட்டாமலே இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டில் சதுர சதுரமாக இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு சதுரத்தில் 6 குட்டியும் இன்னொரு சதுரத்தில் 7 குட்டியும் 2 தாய் வந்துட்டு போட்டிருக்காங்க, குட்டி போட்டிருக்காங்க இந்த பிள்ளைங்க. இது பார்த்திங்கனாக்கா முதல்ல எனக்கு 6 குட்டி இருந்தது தான் எனக்கு தெரியும். அதன் பிறகு பார்த்தாக்க 1, 2 நாள் எனக்கு அந்த குட்டிங்க இருக்கிறதே தெரியல ஆக்சுவலாக. இதில் யார் முன்னாடி பிறந்தாங்க, யார் பின்னாடி பிறந்தாங்க அப்படின்லாம் தெரியாது. பிறகு தான் கவனித்தேன் நான். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 7 குட்டி, ஆக மொத்தம் 6, 7, 13 குட்டிங்க. இதில் என்னென்னா, ஒரு தாய் வந்துட்டு ஓரளவு ஓகேவாக இருக்கா, ஒரு தாய்கிட்ட சுத்தமாக பால் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே வற்றி போய் கிடக்கு உடம்பெல்லாம், பாவம் புள்ள பசியில் தெம்பே இல்லாமல் இருக்கும். வரி வரியாக அப்படியே எலும்பு தெரியும் பார்த்துக்கோங்க, பார்க்கவே பாவமாக. ஒரு குட்டி, அதாவது இப்போ பால் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இவளோட குட்டி வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தா. அப்புறமா சரி, இதுவுமே கொஞ்சம் பால் பத்தாதது மாதிரி தான். போகிறப்பெல்லாம் குட்டிங்க வந்துட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க பசியில். அவள் வந்துட்டு குட்டிங்களை விட்டுட்டு, ஏன்னா குட்டிங்க பக்கத்துலேயே இருந்தாக்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது பால் இருக்கோ இல்லையோ, போட்டு சும்மா உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், எரிச்சல் அடைவா. அதனால் வந்துட்டு பால் கொடுத்த நேரம் போக தூரமாக போய் உக்காந்திக்குவாங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த தாய் நாய்ங்க பண்ணுற வேலை இதுதான். பால் கொடுப்பாங்க, குட்டிங்க குடித்த பிறகு அவங்கள விட்டுட்டு, தனியாக விட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு உக்காந்திக்குவாங்க. சிலவங்க இவங்கள குட்டிங்களை பார்த்த மெனிக்கே இருப்பாங்க, சிலவங்க கண் படாமல் கூட இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பிள்ளைங்கள பார்ப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து பால் குடிப்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது நான் வந்துட்டு சரி, பால் பத்தாமல் கத்திட்டு கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் தட்டில் ஊற்றியோ இல்லை பவுலில் ஊற்றி வச்சேன் அப்படின்னாக்கா இவங்களுக்கெல்லாம் குடிக்க தெரியல. அதனால் 10 ml சிரிஞ்சி வாங்கி இது மாதிரி நான் ஃபீட் பண்ணுறேன். எனக்கு அத்தனை குட்டிங்களுக்கும் கொடுக்குறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுதுங்க. இதில் என்னன்னாக்கா எல்லாம் ஒன்று போலவே இருக்கும், யாருக்கு குடித்தா யார் குடிக்கலன்ட்டுன்னு. சரி, நம்மளாம் அடையாளம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற குட்டி ஒன்று ஒன்றா பால் கொடுத்துட்டு என் காலடிக்கிட்ட விட்டேன் அப்படின்னாக்கா திரும்ப தத்தி முத்தி ஏறி அந்த கட்டை மேலே ஏறி ஒன்று கலந்துருவாங்க. அப்போ எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அது வாயெல்லாம் பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி பால் குடித்த மாதிரி இருக்கா, குடிக்கலையான்ட்டுன்னு தேடி கண்டுபிடிச்சி நான் ஒன்றுக்கு ஃபீட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு டைம் ஆகிடும். ஆக மொத்தம் இது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ தனித்தனியாக தான் இருந்த பிள்ளைங்க வந்துட்டு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் விவரம் தெரியும் போது என்னை பார்த்தா சரி இவங்க பால் கொடுக்க வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க கொஞ்ச நாளையில். அப்புறம் பார்த்திங்கனாக்கா 2 பேரும் ஒன்றா கலந்துட்டாங்க. யார் யாரோட பிள்ளை அப்படிங்கிற மாதிரியே தெரியாதது மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் எனக்கு ஓரளவுக்கு அடையாளம் தெரியும், இருந்தாலும் 13 பிள்ளைங்களுமே ஒன்றா கலந்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அந்த சைடு போட்டிருந்த 7 குட்டிங்களோட தாய் வந்துட்டு ஒரு கட்டத்தில் காணாமலே போயிட்டா. தூரமாக அதாவது அவங்களுக்கு பெரிய பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க போகும்போது வந்து சாப்பிட்டா. சரி, பிள்ளை இங்கே தான் இருக்கிறா அப்படின்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா திடீர்னு பார்த்தாக்கா அவளை ஆளை காணோம். இந்த ஒரு தாய்கிட்டையே எல்லா குட்டிங்களும் வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் பார்த்தா அவளுக்கு சுத்தமாக பாலே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு போய் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னன்னாக்க, இந்த 13 குட்டியும் நான் வளர்ந்தாங்கன்னாக்க என்ன பண்ணுவேன், அவங்கள எங்கே வச்சு பார்த்துக்குவேன் அப்படின்னு தெரியல. அங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு என்னை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பரவாயில்ல, நீங்கள் நல்ல காரியம்தான் பண்ணுறீங்கம்மா, நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர், அதாவது 100ல் ஒருத்தர் 2 பேர் தான். மற்றபடி என்னை ஆவாதவளை பார்க்குற மாதிரியே தான் பார்ப்பாங்க, ஏதோ வித்தியாசமாக பார்ப்பாங்க. நான் யாருன்னு வேணால் ஏதாவது பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு போன நகை பிள்ளைங்கள தூக்கி வச்சு இது மாதிரி ஃபீட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். இது இல்லாமல் இவங்க இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தூரத்துலேயே இன்னொரு ஃபேமிலி, அதாவது அவங்க முஸ்லீம் அக்கா. எதார்த்தமாக ஒரு நாள் நான் சாப்பாடு வைக்க போனப்போ என்னை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, கண்ணில் கலங்கியே விட்டாங்க. எப்படின்னாக்கா, யாருமே அந்த காலத்தில் வந்துட்டு சாப்பாடெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு தர வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்ட்டுன்னு அன்னையிலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். கடைசியில் பார்த்தாக்க இப்போ போன வாரத்துலலாம்
அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க போல இருக்குது. எனக்கு தெரியல. எப்போ காலி பண்ணாங்கன்னு தெரியல. நான் எதார்த்தமா ஒரு நாள் போகிறேன். அந்த பிள்ளைங்கள்லாம் அப்படியே அனாதையாக கிடக்குறாங்க. சோறு தண்ணி இல்லாமல். அதுலேருந்து நான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கும். அங்கே ஒரு 5 குட்டி இருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு இடத்துல 3 குட்டி, இன்னொரு இடத்துல 3 குட்டி. ஆக மொத்தம் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு சாப்பாடு, பிஸ்கட்டுக்கு, பாலுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய எனக்கு செலவாகுதுங்க. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பண உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க இந்த பிள்ளைங்கள நான் பசி இல்லாமல் பார்த்துக்குவேன். சங்கீதா ஓரியோ அப்படின்ற பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரூ. 100 அனுப்பி வச்சுருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. நான் மக்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தேன். வேறு யாரும் ஒரு 10 பைசா கூட வேறு யாரும் அனுப்பலை. நீங்கள் ஒரு ஆள் மட்டும் ரூ. 100 அனுப்பியிருக்கீங்க. இந்த பிள்ளைங்க பாலுக்கும் பிஸ்கட்டுக்கும் நான் பயன்படுத்திக்கிறேன் அந்த ரூ. 100. மற்றபடி எனக்கு கடவுள் உதவி செய்யணும். அது உங்கள் மூலியமா கிடச்சிது அப்படின்னாக்க நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இருக்க இருக்க குட்டிங்க வந்துட்டு அதிகமாகிட்டே போகிறாங்க. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. சமாளிக்க முடியல இந்த பிள்ளைங்களுக்கு. பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன்னா ஒழிய அவங்களுக்கு வயிறார கொடுக்குறேன்னு சொல்ல முடியல. ஏன்னா எனக்கே மன உறுத்தலாக இருக்குது. ஏன்னா சாப்பாடு கிடைக்குதுன்றதுனால நிறைய பிள்ளைங்க சேர்ந்துடுறாங்க. இப்போ பெரியவங்க மட்டுமே 20லேருந்து 25 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்னோட சேர்ந்து நீங்களும் உங்களோட பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மனமு வந்து உங்களால் முடிஞ்ச பண உதவியை எனக்கு ஜிபே பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.